ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். முதல் கணக்கு, அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,000க்கு வாங்கி அதனை 10% நட்டத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை வந்து என்ன? அருண் வந்து ஒரு டிவியை 15,000க்கு வாங்கி 15% நஷ்டத்துக்கு வந்து விற்கிறாரு. அப்போ விற்கும்போது அதோட விலை வந்து என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், அவங்களே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. 15,000 வாங்கின பொருளை 15% நஷ்டத்தில் விற்றா என்ன வரும்? எவ்வளோ நஷ்டமாகும்? ஃபஸ்ட்டு 0 கேன்சல். 15 × 15 15 ஸ்கொயர்னா எவ்வளவு? 225. இந்த ஜீரோவை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறனால போட்டுடணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ரூபாய் 15,000ல் 2,250 ரூபாய் அப்படிங்கிறது என்னது? நஷ்டம் அடைகிறது. இதை வந்து நம்ம 15,000லேருந்து மைனஸ் பண்ணிடணும். 15,000லேருந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 15,000ல் 2,000 போச்சுன்னா 13,000. ஸோ 250 போச்சுன்னா 750 வரும். ஸோ 12,750 ரூபாய். அவர் வந்து விற்பனை செய்த விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,750. ரெண்டாவது கேள்வி, ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக 350 ரூபாய் செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. ஓகே, ஒருத்தர் ஹோட்டலுக்கு போயிட்டு 350 ரூபா பில் பே பண்ணுறாரு. அது போக வந்து 5% வந்து அவர் ஜிஎஸ்டியாக வந்து கொடுக்குறாரு. அவர் ஜிஎஸ்டியாக வந்து கொடுக்கக்கூடிய காசு வந்து எவ்வளவு? மத்திய மாநில அரசுக்கு வந்து எவ்வளவு வந்து வரியாக அவர் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஓகே, 350 ரூபா ப்ளஸ் கூடுதலாக்குன்னு கொடுத்துட்டாங்களா, கூட வந்து 5% வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறாரு. அப்போ அந்த 5% எவ்வளோன்னு பார்ப்போமா? 0 கேன்சல். 1 5 5 2 10 1 2 17.5. ஸோ அவர் வந்து 17.5 ரூபாய், 17 ரூபா 50 காசு வந்து அவர் ஜிஎஸ்டியாக வந்து பே வந்து பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கான சேவை வரின்ட்டு 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 17 ரூபா 50 பைசா கிடைக்கும். இப்போ 2 பேருக்கு பிரித்து கொடுக்கறதுனால என்ன பண்ணணும்? இந்த ஜிஎஸ்டியை 2ஆல் வகுத்துடணும். நம்ம கிடைச்ச காசை 2 பேருக்கு கொடுக்கறதுனால 2ஆல் வகுத்தணும். 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 8.75 ரூபாய். ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. 2 பேருக்கும் 8 ரூபாய் 75 பைசா, 8 ரூபாய் 75 பைசா. மத்திய அரசுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 8 ரூபாய் 75 பைசா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 8 ரூபாய் 75 பைசாங்கிறது வழங்கப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது கணக்கு, 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை அப்படிங்கிறது ஓகேவா? 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை 20 கை கடிகாரங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. 25 கை கடிகாரத்தோட அடக்க விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20 கை கடிகாரத்தின் விற்ற விலை. இது வந்து என்னது? வாங்கிய விலைன்னு கூட வச்சுக்கலாம். வாங்கிய விலைனாலும் அடக்க விலைனாலும் ஈக்குவல் தான். ஸோ 25 வாட்சோட வேல்யூ வந்து 20 வாட்சை விற்கும் போதே அவருக்கு கிடச்சிட்டு, அப்போ அவருக்கு வந்து என்னது? இந்த ரெண்டுக்குமான 5 வாட்ச் அவருக்கு லாபம் தானே. ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, 25 வாட்ச் வாங்குறாரு. அந்த வாட்சோட விலையை வந்து 20 வாட்ச் விற்கும் போதே அவர் வாங்கிட்டார். அப்போ அவருக்கு 5 வாட்ச் அப்படிங்கிறது லாபம். ஓகேவா? அப்போ இது வந்து லாபம். அப்போ பி அல்லது டியில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது, நஷ்டம் வந்து கிடையாது. ஓகே, இப்போ லாப சதவீதம் அப்படிங்கு பார்க்கும்போது எத்தனை வாட்ச் லாபம் அவருக்கு? 5 வாட்ச் லாபம். அவர் விற்றது வந்து எத்தனை வாட்ச்சு? 20 வாட்ச் இன்ட்டு 100. ஓகேவா? விற்ற வாட்ச் எவ்வளவு? 20 வாட்ச். அதில் 5 வாட்ச் அப்படிங்கிறது லாபம். இதை அடித்து போட்டால் ஆன்சர் ஒரு 20 20 5 20 100 5 25. ஸோ லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 25%. அடுத்தது, 5 பொருட்கள் விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது எனில் லாப சதவீதம். இது வந்து இதற்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். மொத்தம் எத்தனை? அவர் 5 பொருளை வந்து விற்கிறாரு. அப்படி விற்கும்போது ஒரு நபருக்கு வந்து ஒரு பொருள் வந்து என்னது? லாபமாக வந்து கிடைக்கிறது. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா சதவீதம் கிடைச்சிடும். 1 5 5 25 100. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோனா 20%. ஆன்சர் ஆப்ஷன் பி, 20%. அடுத்த, செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை 4,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே 9,000 மற்றும் 15,000 வந்து செலவு செய்கிறார். அதன் பின் அம்மகிழுந்தை 4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா? எத்தனை சதவீதம்? ஓகே, ஃபஸ்ட்டு 4,26,000க்கு ஒரு பஸ் வந்து வாங்குறார்.
அதுக்கு வந்து 9,000த்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து செலவுக்காகவும் 15,000 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது காப்பீடுக்காகவும் ஓகேவா இன்சூரன்ஸுக்காகவும் செலவு பண்ணுறாரு. அப்போ இதோட மொத்த செலவு அப்படிங்கிறது எவ்வளவு? 4,26,000த்தையும் 9,000த்தையும் கூட்டினீங்கன்னா 4,35,000. இது கூட ஒரு 15,000 கூட்டினீங்கன்னா 4,40,000, 4,50,000. ஓகேவா? ஸோ 4,50,000 ரூபாங்கிறது அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். அவர் வந்து எவ்வளவுக்கு விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4,41,000த்திற்கு விற்கிறாரு. அப்போ நமக்கு எவ்வளவு? 9,000 ரூபாய் நஷ்டம். இதை தான் வந்து அவங்க பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ 9,000 நஷ்டங்கிறத எப்படி பர்சன்டேஜில் போடணும்? ஓகே, அது ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். 9,000 அப்படிங்கிறது நஷ்டம். ஸோ 4,50,000 ரூபாய் அவர் வந்து என்னது இது பண்ணியிருக்காரு மொத்த செலவு. அதில் வந்து 9,000 நஷ்டம் இன்ட்டு 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 1 2 3 கேன்சல், 1 2 1 10 100 1000 10,000 லட்சம். ஓகே, ஒரு 45 45 2 45 90. ஸோ 2%. நஷ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு? 2%. ஓகேவா? இதுக்கு வந்து இன்னொரு ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்படி எழுதி அடி கொடுக்காமே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு தான் பர்சன்டேஜ் நல்லா தெரியும்ல. இப்போ 4,50,000 ரூபாய் வந்து அவர் மொத்தமாக செலவு பண்ணியிருக்காரு. இதில் 9,000 ரூபாய் நஷ்டம் அடைகிறது. அப்போ இதில் 9,000 ரூபாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியும்ல. இது 10%ங்கிறது இவ்வளோ வருது. 1%ங்கிறது எவ்வளோ வருது? 4,500 ரூபா. 1% அப்படிங்கிறது 4,500 ரூபா. 9,000 வரணும்னா 2%. 2% வந்து இதுன்னு போட்டலாம். ஸோ இது வந்து இப்படியும் போடலாம், இல்லை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரியும் போடலாம். அது உங்களுக்கு அந்த டைமில் என்ன மைண்டில் வருதோ அந்த படி போடுங்க. ஓகே, ராணி 100 வாழைப்பழங்களை 320க்கு வாங்கினாள். அதனை ஒரு டசன் 60க்கு விற்றாள் எனில் அதன் லாபம் நட்டம் சதவீதம். ஓகே, 100 வாழைப்பழங்களை வந்து 320 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு டசன் அப்படிங்கிறது எவ்வளவுனா 12 அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். இந்த கணக்கில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், ஒரு டசன் அப்படிங்கிறது 12. ஸோ 12 ஒரு டசன் 60க்கு விற்றாள். அப்போ 12 வாழைப்பழத்தை வந்து 60 ரூபாய்க்கு விட்டுறாங்கன்னா ஒரு வாழைப்பழத்தோட விலை வந்து எவ்வளவு? 60/12 5. அப்போ ஒரு வாழைப்பழத்தை 5 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 100 வாழைப்பழத்தை அவங்க எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 500 ரூபாய்க்கு விட்டுருப்பாங்க. ஸோ 100 வாழைப்பழங்களை 320 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 வாழைப்பழங்களை 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு? 180 ரூபாய். ஓகேவா? அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது 180 ரூபாய். அப்போ விற்ற எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். நமக்கு வந்து லாபம் தான். அப்போ லாபம் சதவீதம் அப்படிங்கும்போது விற்ற விலை எவ்வளவு? 500. 180 ரூபாய் லாபம் இன்ட்டு 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 4 5 5, 2 5 10. இது வராத. 320 வரும். 0 0 கேன்சல், 9. இது அடித்தா 16. அப்போ 900 டிவைடட் பை 16. ஒரு 16 16. சார் 2ஆல் அடிப்போம். 8 2 16, 450. திரும்ப 225. ஸோ 225 4ஆல் அடிக்கும் போது 5 4 20. மிச்சம் 2 2ன்னா 25. 6 4 24. மீதி 1 1/4. ஸோ 56 1/4. ஓகேவா? ஏன்னா இங்கே வாங்கிய விலை தானே போடணும். இந்த இதை மட்டும் நல்லா ஒரு ஃபார்முலா உண்டு, படித்து வச்சுக்கோங்க. லாப சதவீதம்னா கீழே வாங்கிய விலை மேலே லாபம் இன்ட்டு 100 வந்து போடணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு தப்பாக போட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 56 1/4. அடுத்தது, ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார் எனில் அப்பெட்டியின் லாபம் நட்டத்தை காண்க.
10,000க்கு வாங்கிட்டு 12,000க்கு விற்றா எவ்வளவு? 2,000 ரூபாய் லாபம். அடுத்த கணக்கு. ஓகே, 8வது கணக்கு. ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை 55 ரூபாய். அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்திற்கு விற்கிறார் எனில் 25 கேக்குகள் விற்றிருந்தால் விற்பனை விலை என்ன? ஒரு கேக்கு வந்து 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த ஒரு கேக்குக்கு 11 ரூபாய் லாபம். 11 ரூபாய் லாபம்னா எவ்வளவு? 66 ரூபாய்க்கு வந்து சாரா வந்து விற்கிறா. 55 ரூபாய்க்கு கேக்கை வாங்கிட்டு 11 ரூபாய் லாபம் வச்சு 66 ரூபாய்க்கு விற்கிறா. அப்போ 25 கேக்கை விற்றா எவ்வளவு லாபம்? ஓகேவா? 25. ஓகே, 6 30க்கு 0, மிச்சம் 3. 5000 30க்கு 0, மிச்சம் 3. 5000 30 33. 12க்கு 2, மிச்சம் 1. 12 13. 0 5 6 1. 1650 ரூபாய்ங்கிறது லாபம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது, ஒரு மிதிவண்டியின் விலை 1500 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? ஸோ 1500 ரூபாயிலிருந்து 1350 ரூபான்னு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 150 ரூபாய். ஓகேவா? ஸோ 1500 ரூபாயில் 150 ரூபா வந்து குறைக்கிறாங்கன்னா தள்ளுபடி வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 1000 ரூபாயில் 10%. ஓகேவா? 10%, 150. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 10%. ஓகே, இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. தாண்டி வேறு ஏதாட்டும் மெத்தடு இருக்கான்னு பார்ப்போமா? 150 ரூபாய் வந்து நமக்கு நஷ்டத்தில் தான் விற்கிறோம். இல்லைங்க, இதே வந்து போடுங்க, இதுதான் ஈஸி. அடுத்த கணக்கு, 10வது கணக்கு. ஒரு உடையின் பட்டியலில் விலை 220 ரூபாய். அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? அதன் விற்பனை விலை எவ்வளவு? 220 ரூபாயில் 20% தள்ளுபடினா 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 22 × 2 44. ஓகே, இந்த 220 ரூபாயில் 44 போச்சுன்னா எவ்வளவு? 176. ஓகேவா? ஸோ தள்ளுபடிங்கிறது 44 ரூபாய், விற்ற விலை அப்படிங்கிறது 176. அடுத்தது, ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்று 40 ரூபாய் லாபமாக பெறுகிறார் எனில் லாப சதவீதம் என்ன? ஒரு பழ வியாபாரி பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பழங்களை விற்று 40 லாபமாக பெறுதாங்க. அப்போ லாபம் எவ்வளவு? 40. அப்போ அந்த பழத்தை வந்து எவ்வளவு? 160 தானே? 160 ரூபாய் அப்படிங்கிறது தானே இனிஷியல் வேல்யூ. 160 ரூபாய்க்கு வாங்கிட்டு 40 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போ லாப சதவீதம் எவ்வளவு? 0 0 கேன்சல். 1 நாள் 4, நன்னாங்க 16, 1 நாள் 4, 25. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 25%. அடுத்து, பூச்சட்டி 528க்கு பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறாள் எனில் 25% பெற அவர் அதை எந்த விலைக்கு விற்க வேண்டும்? ஓகேவா? ஒரு காமனாக ஒரு பூச்செடியோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அது 120%, 100% இருக்கும். அது 120% போகும்போது 528 ரூபாய். அதே 125% வரும்போது அதோட விலை வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்னது? 120%க்கு 528 ரூபானா 125%க்கு இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் வந்து ஆக போகுது. இப்படி ரெண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது பேர் என்னது? நேர்மாறல். நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல் வந்து பண்ணணும். குறுக்கு பெருக்கல் 120x = 528 × 125. இது இந்த எக்ஸ் வந்து கீழே டிவைடட் வந்துருமா? 120. ஸோ இது அடி கொடுத்தா ஆன்சர் வரும். இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் வந்து ஆப்ஷன்லேருந்து நம்ம போகலாம். ஓகேவா? இப்போ 25% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும்?
அப்போ ஏதாவது ஒரு இதிலிருந்து 25% கழிச்சா இந்த விலை வருதான்னு பார்க்கணும். அப்போ இந்த 550 எடுத்துக்கிட்டோம். 550 இன்ட்டு 25%. 0 0 கேன்சல். 5 25, 2 10. ஓகேவா? வருமா ஒரு மெத்தடில்? இருங்க ஒரு நிமிஷம். சரி, நம்ம அந்த மெத்தட்லேயே அடி கொடுத்துருவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 528. (125 / 120). இது வந்து 25 தடவைனா 125, 24 தடவைனா 120. ஒரு நாள் 4, 6 நாள் 24. ஒரு நாள் 4, மிச்சம் 1, 1ன்னா 12, முன்னாங்க 12, ஈர்நாள 8. ஓராறு 6, ஈராறா 12, மிச்சம் 1, 1ன்னா இங்கே ஒரு 12 வந்துடும். அப்போ ஈராறா 12. ஸோ 22 × 25. 25 × 22ன்னு போட்டிங்கன்னா 10க்கு 0, மிச்சம் 1, 4, 5. ஸோ 25 2 மல்டிப்ளை பண்ணால் என்னது 50, இன்னொரு ஒரு 50 வரும். ஸோ ஆன்சர் வந்து 550. முதல் கணக்கு. 13வது கணக்கு. ஒரு நபர் ஒரு பொருளை 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையின் 12% இதர செலவாக செலவிடுகிறார். 5% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஓகேவா? இது வாங்கிய விலைனாலும் அடக்க விலைனாலும் வந்து ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொருளை 150 ரூபாய்க்கு வாங்கி அந்த 150 ரூபாயில் 15% அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா செலவாக வந்து பண்ணியிருக்கிறார். அப்போ 150 ரூபாயில் 12% அப்படிங்கிறது எவ்வளவு? 10%னா 15 ரூபாய், 1%னா வந்து 1.5. அப்போ 2% அப்படிங்கும்போது 3 ரூபாய். ஸோ 15 ரூபாய் 3 ரூபாய் சேர்த்தா 18 ரூபாய். ஸோ அவர் எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளவு? 18 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக கூட்டினா எவ்வளவு? 168 ரூபாய். அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்த செலவு அப்படிங்கிறது எவ்வளவு? 168 ரூபாய். ஓகேவா? இப்போ மொத்த செலவை 168 ரூபாய் வந்து பண்ணியிருக்கார். இப்போ இந்த 168 ரூபாய்க்கு 5% லாபம் வந்து கிடைக்கணும். இந்த 168 ரூபாய்க்கு மேலே 5% லாபம் கிடைக்கணும். இப்போ 168 ரூபாயில் 5% அப்படிங்கும்போது எவ்வளோ வருது? 1 5 5, 25 100, 5 2 20, 8 2 16, 4 2 8. ஸோ 84/10னா 8.4. ஸோ 8.8 ரூபாய் 40 பைசா அப்படிங்கிறது நமக்கு லாபமாக வந்து கிடைக்கும். லாபமாக கிடைக்கிது மாதிரி நம்ம விற்கணும். அப்போ 168 ரூபாய் வந்து நம்மளுடைய மொத்த செலவு. 8 ரூபாய் 40 பைசா லாபமாக கிடைக்கிது மாதிரி விற்றா 176 ரூபாய் 40 பைசா அப்படின்ட்டு அந்த பொருளை வந்து விற்க வேண்டும். அடுத்த 2வது கொஸ்டின். 16% தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா குறித்த விலை இருக்குல்ல, இந்த குறித்த விலை அப்படிங்கிறது என்னது? இங்கிலீஷில் மார்க்கெட் ப்ரைஸ். இதில் இருந்து தான் வந்து தள்ளுபடி அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இந்த குறித்த விலை அப்படிங்கிறது 100% அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் கான்செப்ட் வந்து பாருங்கள். குறித்த விலையிலிருந்து 16% தள்ளுபடியில் வந்து 210க்கு வாங்கப்பட்ட ஒரு பொருள். அப்போது 100ல் இந்த 16 கழிச்சிடுங்க. 16 கழிச்சா எவ்வளவு? 84%. ஸோ 84% அப்படிங்கிறது எவ்வளவு? 210 ரூபாய். ஓகேவா? ஏன்னா குறித்த விலை அப்படிங்கிறது 100%. இந்த 100%லேருந்து தான் தள்ளுபடி அப்படிங்கிறது 16% பண்ணுறாங்க. அதனால் 84% அப்படிங்கிறதுக்கான விலை தான் எவ்வளவு? 210 ரூபாய். 210 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். அப்போ 100% அப்படிங்கிறது எவ்வளவு? 100% வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா அதுதான் வந்து என்னது? மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை. இப்படி வந்துச்சுன்னா என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ பர்சன்டேஜ் உயர்ந்துச்சுன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 84 × x 210 × 100. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 84 இங்கே கொண்டு வந்து அடி கொடுக்கணும். ஓகே, இது வந்து 7ஆல் அடி கொடுக்கலாம். ஓகேவா? 1 7, 5 70, 11 77, 12 84, 3 21 0, 1 2 6 12,
ஓகேவா? இதுக்கு 6ஆலே அடி கொடுக்கலாமா? 1 6 6, 2 6 12, 5 6 30, 1 2 2, 50 2 100. ஸோ 50 இன்ட்டு 5, 50 இன்ட்டு 5 எவ்வளவு? 250. ஸோ குறித்த விலை அப்படிங்கிறது 250 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 250 ரூபாயில் இருந்து தான் 16% தள்ளுபடி பண்ணி 210 ரூபாய்க்கு வந்து ஒரு தொப்பியை வந்து விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 2 தொடர் தள்ளுபடிகளான 20%, 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரு தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துப்பேன். ஒரு சின்ன ஃபார்முலா x + y - xy / 100. இப்போ இல்லை x அப்படிங்கிறது 20, y அப்படிங்கிறது 25. இப்போ எவ்வளோ வரும்? 20 + 25 - 20 × 25 / 100. இப்போ 20 25 கூட்டினா எவ்வளவு? 45 - 20 × 25. ஓகேவா? 20 × 25 / 100. 1 25 25, 4 25 100, 1 4 4, 5 4 20. அப்போ 45 - 5, 45 - 5 வந்து 40. ஆன்சர் வந்து 40%. அடுத்து தள்ளுபடியானது எப்போதும் குறித்த விலையிலிருந்து மார்க்கெட் பிரைஸிலிருந்து தான் பண்ணப்படும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 17வது கணக்கு. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் என்ன? ஓகே, இப்போ இந்த அடக்க விலை அப்படிங்கிறத 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 100 ரூபாய் போன்று 5/4 மடங்கு. அப்போ 100 ரூபாயை போன்று 5/4 மடங்குனா 100 × 5/4ன்னு போட்டுறணும். 1 4 4, 25 × 4 100, 25 × 5 125. அப்போது அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை 100 ரூபாய் அப்படிங்கும்போது 125 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. இதான் வந்து கான்செப்ட். அந்த விற்பனை விலையானது அடக்க விலையை போன்று 5/4 மடங்குனா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 125 ரூபாய்க்கு விற்காங்க. இப்போ லாப சதவீதம் அப்படிங்கும்போது லாபம் அப்படிங்கிறது எவ்வளவு? 25 ரூபாய். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 125 ரூபாய்க்கு விற்றா வாங்கிய விலை அப்படிங்கிறது 100 × 100, 100 100 கேன்சல் 25. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 25. அடுத்தது மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை வந்து 1060 901 வந்து குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் ஒன்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1060 901 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா 159 ரூபாய் வந்து தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க. எந்த விலையிலேருந்து தள்ளுபடி பண்ணுவாங்க? இந்த 1060 தான் இப்போ தள்ளுபடி வந்து பண்ண போகிறாங்க. இப்போ 1060 159 வரணும்னா இது எவ்வளோ % அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் 10% அப்படிங்கிறது எவ்வளவு? 106 ரூபாய். 10% அப்படிங்கிறது எவ்வளவு? 106 ரூபாய். இப்போ இதில் பாதி, ஓகேவா, 159 தானே வருது. அப்போ இதில் பாதி 5% வச்சுக்கோ. 5% அப்படிங்கிறது எவ்வளவு? இதில் பாதி 53 ரூபாய். ரெண்டையும் கூட்டுங்க 159. ஸோ 15% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 15%. அடுத்த கணக்கு. வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. A water heater is sold by a trader for 10,502 including GST at 18%. Find the GST. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு வாட்டர் ஹீட்டரோட குறித்த விலை அப்படிங்கிறதுல வந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதோட வாங்கிய விலை ப்ளஸ் லாபம் அல்லது நஷ்டம், இது எல்லாமே வந்து வந்துடும். லாபம், ஓகேவா, நஷ்டத்தில் யார் விற்க போகிறா? எல்லோரும் லாபத்தில் தான் விற்பாங்க. அப்போ குறித்த விலை அப்படிங்கிறது என்னது? லாபம் வந்து இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த குறித்த விலை அப்படிங்கிறது என்னது? 100%. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 18%. ஓகேவா, இதில் வந்து இந்த லாபமும் இன்க்ளூட் ஆயிரும். அதனால இது 100%. இப்போ 118% அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த ஜிஎஸ்டியோடு சேர்த்து. அப்போ ஒரு தண்ணீர் கொதிகலனோட 11% லாபம், இந்த 18%, இந்த 11% லாபம்ங்கிறது இந்த குறித்த விலையில் வந்துடும். அப்போ இந்த 18% மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ 118% அப்படிங்கிறது 10,502. அப்போ 100% அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய் அப்படின்ட்டு கண்டுபிடித்தால் நமக்கு இந்த குறித்த விலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது % குறையுது, வேல்யூ வந்து குறையும். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள்.
ஸோ 118 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,502 இன்ட்டு 100 டிவைடட் பை 118. ஓகேவா, இந்த 118 இங்கே வந்துடும். இப்போ இது அடி கொடுத்தா I 2 10 மிச்சம் 1 9 2 18, I 2 10 E 2 4 மிச்சம் 1 I 2 10 1 2. இப்போ இது அடி கொடுக்கணும். அடி கொடுத்தா இது எத்தனை வரும்னா 89 டைம்ஸ் வரும். அப்போ இதை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8,900. ஸோ குறித்த விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 8,900 இருக்குது. இதில் வந்து லாபமும் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு 11%. ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் கேட்கல. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த அமௌண்ட் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 10,502. இதில் குறித்த விலை 8,900 குறைச்சிட்டோம்னா நமக்கு என்னது? ஜிஎஸ்டி வரி வந்து எவ்வளோன்னு கிடச்சிரும்? 2 0 15ல் 9 போச்சுன்னா 6, 9ல் 8 போச்சுன்னா 1, 1,602. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1,602. ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இது தெரியணும். ஒரு குறித்த விலை அப்படிங்கிறது என்னது? அந்த வாங்கிய விலை ப்ளஸ் லாபம் இருக்கும், அது வந்து 100%. அப்போ இந்த லாபம் அப்படிங்கிறது இந்த 100%த்தில் வந்துடும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இந்த 18% மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். அப்போ 118% வந்து 10,502. இப்போ நீங்கள் இந்த 11% இங்கே சேர்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 129%. இப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து வராது. ஓகேவா, அதனால் இந்த இடத்துல கரெக்டாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அடி கொடுத்து போட்டிங்கன்னா குறித்த விலை கிடைக்கும். அந்த குறித்த விலையில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 10,502. அப்போ அதில் இருந்து இந்த குறித்த விலையை கழிச்சுட்டு நமக்கு ஜிஎஸ்டி கிடச்சிரும். ஓகேவா, அடுத்த கேள்வி. ஒருவர் 2 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கி 50,000 செலவு பண்ணுறாரு. ஓகேவா, அப்போ அவர் எவ்வளவு? 2.5 லட்ச ரூபா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த காருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு வந்து விற்கிறாரு. ஓகே, அப்போ அவர் அடைந்த லாப சதவீதம் எவ்வளவு? 2.5 லட்சத்துக்கு வாங்கி 3 லட்சத்துக்கு விற்றா அவர் எவ்வளவு? 50,000 ரூபாய் வந்து லாபம். வாங்கிய விலை 2.5 லட்சம் இன்ட்டு 100. 1 2 3 4 1 2 3 4 5 5 5 25 5 5 25 100. ஆன்சர் வந்து 20%. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரியோட சதவீதத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு 14,355 13,050, இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது 5 5ல் 5 போனால் 0 3 1305 1305 ரூபாய் அப்படிங்கிறத தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த தள்ளுபடியில் என்னது? இது வரி சதவீதம். ஓகேவா, 1305 ரூபாய் அப்படிங்கிறது வரி, அந்த விற்பனை வரி. இப்போ இந்த 1305 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ % அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த வாங்கிய விலையில் 1305 ரூபாய் விற்பனை வரிங்கிறது எவ்வளோ %? ஓகேவா, 10%னா 1305 வருது. ஸோ ஆன்சர் வந்து 10%. ஸோ வாங்கிய விலையுடன் இந்த விற்பனை வரி 1305 இந்த 10%த்தை ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட விற்பனை வரி அந்த மொத்த குளிர்சாதன பெட்டியோட வேல்யூ வந்து 14,355 வருகிறது. அடுத்து இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு. 75 லட்சம் வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு. ஒரு கட்டிடத்தை வாங்குறதுக்கு 48,85,000 செலவு பண்ணிட்டாருன்னா மீதி வந்து அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்? இதில் ஒரு 15,000 போட்டிங்கன்னா 49 லட்சம் வருது. ப்ளஸ் ஒரு 26 லேக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 15 + 26 லேக்ஸ் 26,15,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூபாய் 8க்கு வாங்கி அதை 1.52 வீதம் 10 புதினங்களை விற்றார். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 10 புக்கை மொத்த விலைக்கு 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா, 10 ஆர்டிக்கிளை 8 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் 1.25 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ 10 ஆர்டிக்கல் இன்ட்டு 1.25னா அவர் இதை மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 50 பைசாக்கு விற்றுருக்கார். அப்போ இவருக்கான லாபம் அப்படிங்கிறது 4 ரூபாய் 50 பைசா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவரோட அடையும் லாபத்தை சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 4 ரூபாய்
4.5 ஓகேவா. ஒரு வாங்கிய விலை அப்படிங்கிறது 8 இன்ட்டு 100. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 404.5 100 மல்டிப்ளை பண்ணால் 450 டிவைடட் பை 8. 1 8 8 40, மிச்சம் 5 50 இருக்கும். அப்போ 6 8 48, மிச்சம் 2 2 பை 8, 1 2 4 2 8. ஸோ 56 1/4. ஆன்சர் வந்து 56 1/4ங்கிறது ஆன்சர். அடுத்தது இந்த கணக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுறது மாதிரி தான் இருக்கும். ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 1/5 தனது மேலாளர் கொடுக்கிறார். மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 1/3 தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி 100 ரூபாய். கடைக்காரரின் லாபம் என்ன? இந்த கணக்கு வந்து ரிவர்ஸில் செய்யணும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி 100 ரூபாய் அப்படின்ட்டாங்க. கடைக்காரரோட லாபம் என்னங்கிறது இது கொஸ்டின். அப்போ உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி 100 ரூபாய். ஓகே, உதவியாளர் அசிஸ்டன்ட்னு வச்சுக்கிடும். அசிஸ்டண்ட் வந்து பாதி தொகை 100 ரூபாய் அப்படின்னா முழு தொகை அப்படிங்கிறது எவ்வளவு? 200 ரூபாய். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது 1/3 தன் உதவியாளருக்கு தருகிறார். இப்போ இதுக்கு பின்னாடி போகணும் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 1/3 தன் உதவியாளருக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு பங்கு 200 ரூபாய் நம்ம தெரிஞ்சுட்டு 1/3 தன்னுடைய உதவியாளர் கொடுக்கிறார். இந்த கணக்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க. 1/5 மேலாளர் கொடுக்கிறார். ஸோ 1/5 ப்ளஸ் மேலாளர் தனக்கு 1/3. இப்போ நம்ம இந்த ஒரு பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு பங்கு எவ்வளவு? 200 ரூபாய். அப்போ இந்த 3 பங்கு அப்படிங்கும்போது 3 × 200 600 ரூபாய். அப்போ மேலாளர் இருக்கார்ல, மேலாளருக்கு வந்து 600 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 1/5 தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு? 600 ரூபாய். ஓகேவா. அப்போ 5 × 600 அப்படின்ட்டு பார்த்தா எவ்வளவு? 3000 ரூபாய். ஸோ கடைக்காரருக்கு வந்து எவ்வளவு? 3000 ரூபாய். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3000. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் செய்யணும். உதவியாளர் வச்சு தான் நம்ம இந்த கணக்கையே வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதவியாளருக்கு வந்து 100 ரூபாய் அப்படிங்கிறது பாதி தொகை. அப்போ முழு தொகை அப்படிங்கிறது 200 ரூபாய். இந்த மேலாளர் வந்து அவருக்கு கிடைக்கிறதுல 1/3 உதவியாளருக்கு கொடுப்பாரு. உதவியாளருக்கு வந்து ஒரு பங்கு கண்டுபிடிச்சிட்டோம் 200 ரூபாய். அப்போ மேலாளருக்கு 3 பங்கு அப்படிங்கும்போது 600 ரூபாய். அதே மாதிரி தான் அந்த 600 ரூபாய் தூக்கி இவர் 5 போடும்போது 3000 ரூபாய் வந்து கிடைச்சிடும். ஓகேவா, இந்த கணக்கு ரிவர்ஸ் மெத்தடில் செய்யணும். ஓகே, லாஸ்ட் கணக்கு. இந்த கணக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது, நல்லா வந்து கவனிங்க. ஒருவன் 3 மேஜைகள் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை 2400க்கு வாங்குகிறான். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலிகளை 10% லாபத்திற்கும் விற்கும்போது 300 ரூபாய் லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? ஃபர்ஸ்ட் இல்லை கொடுத்ததெல்லாம் எழுதுவோம் ஓகேவா. இது மேஜை டேபிள்ஸ் ஓகேவா, இது டீன்னு வச்சுக்கிடுவோம். நாற்காலி அப்படிங்கிறத சீன்னு வச்சுக்கிடும். ஸோ 3T + 12C = 2400. இப்போ இதுலேருந்து காமனாக 3 வெளியே எடுக்கலாமா? 3 காமனாக வெளியே எடுத்தா T + இதில் எத்தனை 3 இருக்குது? 12ல் 4 3 இருக்குது. 4C = 2400. இப்போ இந்த 3 வச்சு இதை அடி கொடுக்கலாமா? 8 3 24 800. அப்போ நமக்கு T + 4C = 800. இது வந்து முதல் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது கொடுத்ததுலேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 20% மேஜைகளை 20% லாபத்திற்கும் 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து டேபிள்ஸுக்கும் நாற்காலி இருக்கைகளை 10% ஆஃப் ப்ராஃபிட் வந்து சேருக்கும் கொடுத்து விற்கும்போது அதோட லாபம் அப்படிங்கிறது 300 ரூபாய். அப்போ 20 இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100 போடலாமா? 100 இன்ட்டு டி அப்படிங்கிறது என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? 3T ஓகேவா. ஏன்னா அதோட மேஜைகள் எத்தனை டேபிள்? 3 டேபிள் ப்ளஸ் இங்கே வந்து 12 = 300.
இப்போ இதில் அடி கொடுக்கலாமா? 0 0 கேன்சல், இங்கே 0 0 கேன்சல், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 60. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே 10 இங்கேயும் 10, அப்போ காமனாக வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 60 ப்ளஸ் 12c, அதாவது 6 டேபிள் ப்ளஸ் 12c இஸ் ஈக்குவல் டு இந்த இது ஈக்குவல் டு 300. இப்போ இந்த வேல்யூ இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் இந்த 10 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? எவ்வளோ வரும்? 3000 வரும். ஓகே, இப்போ இதில் இருந்து காமனாக வந்து என்ன வெளியே எடுக்கலாம்? 6 வெளியே எடுக்கலாம். 6 வெளியே எடுத்தால் t ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 3000. அப்போ 6 வச்சு அடி கொடுத்தா 5000 30 500. அப்போ t ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 500. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். t ப்ளஸ் 4c இஸ் ஈக்குவல் டு 800, t ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ இதில் மைனஸ் போட்டால் t கேன்சல் ஆயிருமா? ஓகே, இங்கே மைனஸ் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல மாற்ற முடியாது, எல்லாத்துலேயும் மாற்றணும். 4c மைனஸ் 2c வந்து 2c இஸ் ஈக்குவல் டு 800 மைனஸ் 500 300. ஓகே, இப்போ இந்த நமக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எதோட வேல்யூ கேட்டிருக்காங்க? ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான். நம்ம சேருக்கு வந்து 2cன்னு கண்டுபிடிச்சிடும். இந்த 2cயை தூக்கி இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுடலாமா? செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தா t ப்ளஸ் 2c அப்படிங்கிறது 300 ஈக்குவல் டு 500. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் 300. டேபிளோட வேல்யூ, ஒரு மேஜையின் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் ஆப்ஷன் பி 200. ஓகேவா? இந்த கணக்கு வந்து கொஞ்சம் பெரிய மெத்தடாக தான் இருக்குது. வேறு நான் மெத்தட் பார்த்தேன், வேறு எந்த மெத்தடும் ஷார்ட்கட் இல்லை. ஸோ இந்த மெத்தடு தான் இந்த கணக்கு ஆன்சர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.